வந்து 4D என்னென்னா XS3 to BCD நம்ம அப்போ பார்த்தப்போ BCD to XS3 XS3னா +3 பண்ணோம். இங்கே வந்து -3 பண்ண போகிறோம். அப்புறம் இன்னும் நாங்கள் என்ன சொன்னேன்னா BCDனா வந்து 4 பிட்டுன்னு சொன்னேன். அதேமாதிரி 0 to 9 சப்போர்ட் பண்ணுன்னு சொன்னேன். ஓகே, அதை இப்போ இங்கே கொண்டு வந்துடலாம். வந்து 3னால என்னென்னா இது வந்து E3 E2 E1 அதேமாதிரி B3 B2 B1 போட்டுக்கிறோம். அதாவது 2 BCDனால இப்படி போட்டுக்கிறோம். நீங்கள் கூட XS3னால E2B இப்படி போட்டுக்கிறோம். ஃபஸ்ட் இந்த சைடு ஃபுல்லாக 0 to 15 வரையும் ஃபில் பண்ணிடணும். 3 மட்டும் விட்டுறணும். 3க்கு மட்டும் எல்லாத்துலேயும் வந்து என்ன போட்டணும்னா இந்த டோன்ட் கேஷ் போட்டு விட்டணும். ஸோ XS3 to BCDக்கு வந்து 3க்கு டோன்ட் கேஷ் போட்டணும். ஸோ நான் என்ன சொன்னேன்னா 9 சப்போர்ட் பண்ணணும்னு சொன்னேன். அப்போ வந்து என்னென்னா 3லேருந்து 3னா 0 1 2 அதாவது 0 1 2 அந்த நம்பருக்கு மட்டும் என்னென்னா இன்ட்டு போட்டுறணும் 3க்கு. இங்கே 3 இருக்குது, அந்த 3 அப்படி ஞாபகம் 0 1 2க்கு மட்டும் போட்டு 3ல் என்னென்னா 3ல் வந்து 0 போடணும். அதாவது இங்கே வந்து சப்ராக்ட் பண்ணிட்டே வரணும். 3 - 3 என்னது 0. இங்கே பார்த்தீங்கன்னா 0க்கு வந்து 0 - 3னா -3 வரும். அடுத்து 1 - 3 -2 வரும். அடுத்து 2 - 3 -1 வரும். ஸோ அதுக்கு வரையும் டோன்ட் கேஷ் போட்டிருக்கோம். அடுத்து இங்கே வந்து 3 வந்தோடனையும் 3 - 3 0. ஸோ வந்து 0 போடுறோம். -3 பண்ணிக்கிட்டே வரணும் இதில். அப்போ 4 - 3 1. அடுத்து 5 - 3 2. இப்படியே அப் டு எதுனா 3ல் ஆரம்பிச்சிருக்கோம். நான் என்ன சொன்னேன் 0 to 9 தான். அப்போ 9 ஸ்டெப்ஸ் தான் போகும். அப்போது 3ல் ஆரம்பித்து 12 வரையும் தான் நம்ம போடணும். இங்கே 8 4 12 வரையும் தான் நம்ம ஃபில் பண்ணணும். 12னா என்ன வரும்? 12லேருந்து 3 போச்சுன்னா 9 வரும். ஸோ 8 1 இந்த 9 இருக்கா. அதுக்கடுத்து மீதி இருக்கிறவங்க டோன்ட் கேஷ் போட்டுரும். மேலே 3 டோன்ட் கேஷ், கீழே 3 டோன்ட் கேஷ் வரும். நடுவில் இந்த 3ல் ஆரம்பித்து இங்கே 12ல் முடியும். இதுதான் இதுக்குரிய ட்ரூத் டேபிள். அடுத்து இதுக்குரிய கேமேப் இது தான். ஸோ அடுத்து லாஜிக் டயக்ராம் இது தான். இந்த கேமேப்பை பார்த்து லாஜிக் டயக்ராம் போட போகிறோம். அவ்வளோதான்.